ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வை டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கூட்டுறவு தணிக்கையில் 12th லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11th லெசன் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மறந்துட்டேன். ஸோ அந்த கேள்வி வந்து நான் இப்போ கேட்குறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பளம் வந்துட்டு சொத்து பொறுப்பு பட்டியல் தயாரிக்கும் போது தவணை தவறிய வட்டி அப்படின்ற ஒரு இனம் கொடுத்துருந்தாங்கன்னா, அது நீங்கள் வந்துட்டு சொத்து பக்கம் எழுதுவீங்களா இல்லை பொறுப்பு பக்கம் எழுதுவீங்களான்னுட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறுபடியும் கொஷின் ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவணை தவறிய வட்டி அது வரும் பட்சத்தில் அது சொத்து பக்கம் வருமா வரவு பக்கம் வருமா, நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறையோட பேசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஏன் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஒரு சில டீட்டெயில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 1981க்கு முன்னர் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது? அதாவது 1981க்கு முன்னாடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டுறாங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தான். ஸோ அவர் கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கைத்துறை வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்தது, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா எந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தணிக்கைத்துறை என்ற புதிய தனித்துறை உருவாக்கப்பட்டது? எந்த குழுவோட பரிந்துரைன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு. ஸோ கூட்டுறவுத்துறையில் அங்கே இருக்கிற வேலையை கரெக்டாக பார்க்க முடியல, இதில் எங்கேருந்து தணிக்கைக்குன்னு டைம் ஒதுக்க முடியுன்றதுனால தணிக்கைக்குன்னு ஒரு தனியாக ஒரு துறை வந்துட்டு ஒதுக்குறாங்க. அது யாருடைய பரிந்துரைன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழுவோட பரிந்துரை தான், ஓகேங்களா? அந்த சந்தானம் குழு பரிந்துரை பண்ணதன்படி கூட்டுறவுத்துறையிலிருந்து தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 17/6/1981. இது வந்து இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது உள்ள தணிக்கைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது? ஸோ இப்போ தனியாக பிரித்ததுக்கப்புறம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மற்றும் நிதித்துறை, அரசின் நிதித்துறை. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணத்தெல்லாம் நிர்ணயிப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஓகேங்களா? தணிக்கை முடிஞ்சாலும் தணிக்கைத்துறை இயக்குனருக்கு தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரிங்க. ஸோ எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தணிக்கை இயக்குனருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள கூட்டுறவு சட்ட பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க. ஸோ அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இயக்குனருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 3 அவங்களுக்கு தான் அதிகாரம், அந்த பிரிவு படி தான் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது, எந்த சங்கங்கள் தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை கூட்டுறவு தணிக்கைத்துறையால் மேற்கொள்ளப்பட வேண்டும்? ஸோ பால்வள கூட்டுறவு சங்கம். ஸோ இது தவிர்த்து மீதி எல்லா சங்கமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கைத்துறையால் மட்டும்தான் மேற்கொள்ளப்படணுன்றாங்க. பால்வள கூட்டுறவுக்கு வந்துட்டு அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாகவே தணிக்கைத்துறைன்னு தனியாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது, நிதியாண்டு முடிந்த எத்தனை மாதத்திற்குள் தணிக்கை செய்யப்பட வேண்டும்? 6 மாதம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் படித்தது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிதியாண்டு முடிந்த எத்தனை மாதங்களுக்குள் தணிக்கை முடிப்பதற்கு தேவையான அறிக்கை சங்கங்கள் தயாரிக்கப்படுதல் வேண்டும்? 3 மாதத்துக்குள்ளே, அதாவது நிதியாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே தணிக்கை செய்கிறதுக்கான தேவையான எல்லா விதமான அறிக்கையும் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது, தணிக்கைக்காக செலுத்தப்படும் கட்டணத்தை எந்த பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி வசூலிக்கத்தக்கதாகும்? ஸோ பிரிவு 148 படி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்தி அப்படின்ற ஒரு பிரிவும் இதில் தான் வரும், ஓகேங்களா? அடுத்தது, தணிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட குறைகள் தெரிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை மாதத்திற்குள் குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 மாதத்துக்குள்ளே தணிக்கை ஆரம்பித்து சொல்லி 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குறைகள் வந்துட்டு நிவர்த்தி பண்ணணும் அந்த சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது, ஒரு தலைமை சங்கத்தின் கணக்குகளின் தணிக்கை அறிக்கை எங்கு முன்வைக்கப்பட வேண்டும்? ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதோட தணிக்கை எங்கே போய் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற பேரவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கணுன்றாங்க. அடுத்தது, கூட்டுறவு சங்கங்களின் விதி 101 கூறுவது, 101 என்ன சொல்லுதுன்னா தணிக்கைக்கு தேவையான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? அடுத்தது, தணிக்கை முடிக்க தேவைப்படும் விவரங்களை எந்த படிவத்தில் தெரிவிக்கும்? அதாவது தணிக்கையாளர் வந்துட்டு எனக்கு இந்த விவரம் தேவைன்னுட்டு எந்த படிவத்தில் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா படிவம் 34, ஓகேங்களா? அதாவது தணிக்கைக்கு தேவைப்படும் விவரம், ஓகேங்களா? அடுத்தது, தணிக்கை மேற்கொள்வதற்குரிய நெறிமுறைகளை கூறும் விதி எது? ஸோ தணிக்கைக்கான நெறிமுறை வந்து விதி எண் 102, ஓகேங்களா? அடுத்தது,
பிரிவு 80 படி தணிக்கை நடைபெறும் காலம், அதாவது ஒரு தணிக்கை வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறைனா அது எந்த மாதத்துலேருந்து எது வரைக்கும் கடைசி தேதி வரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு தணிக்கை முடித்த கடைசி தேதியிலிருந்து நடப்பு நிதியாண்டு கடைசி தேதி வரை, அதாவது மார்ச் வந்துட்டு 31லேருந்து ஏப்ரல் 1 அப்படி தான் கணக்கு வரும். அதாவது முடிஞ்ச தேதி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற தேதி. ஓகேங்களா? அடுத்தது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 அதுதான் நிதியாண்டு. ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை முடித்ததற்கு பின்னர் தணிக்கை சான்று யார் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டுறவு தணிக்கைத்துறை இயக்குனருக்கு தான் வழங்கணும். ஓகேங்களா? தணிக்கை முடிச்சாச்சுன்னு அவருக்கு இயக்குனருக்கு சமர்ப்பித்தா கூட்டுறவு வந்துட்டு முடிஞ்சிடுச்சு, தணிக்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சான்றளிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறை இயக்குனர் தான். ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை குறிப்பின் சுருக்கத்தை எதன் முன்னிலையில் படித்தல் வேண்டும், அதாவது தணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட சுருக்கம், அதாவது இந்த சங்கம் வந்துட்டு லாபமா நட்டமா அப்படின்ற மாதிரி பொது பேரவையில் வந்துட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தணிக்கைக்கு பிறகு சங்கம் வெளியிட வேண்டியது, தணிக்கை முடிஞ்சிட்டா தணிக்கையாளர் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா தணிக்கை சான்று வந்துட்டு இயக்குனர் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது லாப நட்ட கணக்கு, அந்த சங்கத்தோட லாப நட்டம், அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு, இது 3 வந்துட்டு தணிக்கைக்கு அப்புறம் இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை கட்டணம் விதித்தல் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது, விதி எண் 103 தணிக்கை கட்டணம். ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு சங்கம் செலுத்த வேண்டிய தணிக்கை கட்டணத்தை குறிப்பிடும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 80ல் 6. ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை கட்டணம் விதிக்கப்பட்ட ஒவ்வொரு சங்கமும் எத்தனை மாதத்திற்குள் அரசு கருவூலத்தில் செலுத்த வேண்டும். ஸோ 3 மாதம் தணிக்கை கட்டணத்தை வந்துட்டு அரசு கருவூலத்தில் தான் செலுத்தணும். அதுக்கான டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம். ஓகேங்களா? அதுக்குள்ளே செலுத்திடணும். அதே மாதிரி அரசு கருவூலத்தில் தணிக்கை கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடப்படும் விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி எண் 103ல் 2. ஓகேங்களா? அடுத்தது ஏஐஎம்எஸ்ஸின் விரிவாக்கம், இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான், ஆடிட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட துறை. ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த எய்ம்ஸ் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா கூட்டுறவு தணிக்கை துறையிலும் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்திற்கான மென்பொருள் எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ மென்பொருள்னு கேட்டாங்களா, அன்வர்ட் தான் அதை வடிவமைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மென்பொருள் வடிவமைக்கப்பட்டதுன்னா அன்வர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். அதே போல் தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்திற்கான பாதுகாப்பு காரணிகள் முழுவதும் எந்த நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா எல்காட். ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டால இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை மென்பொருள் எப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது. மென்பொருள் வந்துட்டு எப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்கன்னா 27/6/2018. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்தது அந்த எய்ம்ஸ், அதாவது தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்தோட இணையதள முகவரி தான் கேட்டுறாங்க. இணையதள முகவரினா www.coopauditemsTN.gov.in. ஓகேங்களா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தணிக்கைக்கான அடிப்படை கட்டணம் வசூலிக்கும் விதி எது. ஸோ சராசரி கட்டணம், அதாவது ஒரு சில சங்கம் வந்துட்டு 2-3 தணிக்கையாளரை வந்துட்டு வச்சு தணிக்கை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சராசரி கட்டணம் அது மாதிரி விதிப்பாங்க. பார்த்தீங்களா? அதுவும் ஏற்கனவே பார்த்த ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒன்று தான், தணிக்கைத்துறை அச்சாணி போன்று இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது லிஞ்ச்பின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தணிக்கை முறையாக செய்வதற்காக தமிழக அரசு சில வழிகாட்டுதலை வழங்கிய நாள் எது. அதாவது தணிக்கைத்துறை இயக்குனரால் ஒரு சில வழிகாட்டுதல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, தணிக்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11/1/2023. இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது எய்ம்ஸின் படி தணிக்கை அறிக்கை எத்தனை நாட்களுக்குள் தயாரித்து உயர்நிலை அலுவலர்களின் ஒப்புதலுக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். ஸோ எய்ம்ஸ் வந்தது கொஞ்சம் ஈஸியாக பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான். ஓகேங்களா? தணிக்கை வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம்.
ஸோ எத்தனை நாளுக்குள்ளே உயர்நிலை அலுவலருக்கு ஒப்புதல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 நாள். ஓகேங்களா? ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்துட்டு முடியுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் தான் இருக்குது. ஸோ அதுவும் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஸோ சீக்கிரம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடுத்துருக்க கொஷின் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.